இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு மழை போதுமே இடி எதற்கு என்ற ஒரு பின்புலத்திலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த தலைப்பானது பெரும் மதிப்பிற்குரிய வாரியார் அவர்கள் சொன்னப்பட்ட ஒரு தலைப்பு. அதோடு நாம் சேர்த்து கொள்ளலாம். மழை போதுமே இடி எதற்கு, மழை போதுமே காற்று எதற்கு, பிறகு அலை வேண்டாம் கடல் அமைதியாக இருக்கட்டுமே, கஷ்டம் எதற்கு வரங்கள் மட்டும் போதுமே என்று நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கிறது. மழை பெய்வதற்கு முன்பாக ஏன் இடி இடிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இடி இடிக்கவில்லை என்றால் மேகம் குளிராது, காற்று அடிக்காது, மழையும் பெய்யாது. இடி இடித்தால்தான் அதற்கான ஒரு வரங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பல இடிகள் விழுகும் போது நாம் அதை எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருந்தோம் என்றால் நாம் அந்த கஷ்டத்தில் இருந்து வரக்கூடிய அந்த இன்பமான காற்றை அனுபவிக்க நாம் மறுத்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையாக்கப்படுகிறது. எனவே நான் என்னுடைய இன்பத்தை அனுபவிக்க என் வாழ்க்கையில் துன்பமும் இருக்க வேண்டும் எனப்படுகிறது. எனவே துன்பம் என்பது செயற்கையாக வரக்கூடிய ஒன்றுதானே ஒழிய இயற்கையாக வரக்கூடிய ஒன்று அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், கடலிலே வீசப்படும் எல்லா மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு வலை என்னிடம் உண்டு. அதைத்தான் பேதுருவை சொல்லி அழைப்பார். நான் உன்னை மனிதர்களை பிடிப்பவராக மாற்றுகிறேன் என்று சொல்றாருன்னா உன் கையிலே ஒரு வலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வலையில் பார்த்தோம் என்றால் எல்லா வகையான மனிதர்களும் அதில் போவோம். அந்த மனிதர்களை அவர் பகுப்பாய்வு செய்து பிரித்து எடுக்கக்கூடிய, தரம் பிரிக்கக்கூடிய மக்களாக நாம் பார்ப்போம். இந்த உலகத்துல நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும், எவ்வளவுதான் உன்னதமான இருந்திருந்தாலும், கடவுளுக்கு முன்னாடி வரையில நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறதா முக்கியம். அங்கே போய் நான் டாக்டரேட் முடிச்சிருக்கிறேன், நான் கலெக்டரா இருந்திருக்கிறேன், தாசில்தாரா இருந்திருக்கிறேன், விவோவா இருந்திருக்கிறேன், எங்க ஏரியாவிலே நான் தான் பெரிய ஆளு, பஞ்சாயத்து தலைவர், அங்கெல்லாம் இல்லை. அங்கெல்லாம் எல்லாருமே ஒரு அடிமை தான். அங்கே போய் நிற்கும் போதுதான் நமக்கு உண்மையிலே வாழ்க்கைனா என்னங்கிற ஒரு அர்த்தம் புரியும் என சொல்லப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த நிலையில் நான் எப்படி வாழப்போகிறேன் என்பதுதான் ஒரு எச்சரிக்கையாக விடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தண்டிப்பதற்கு விரும்புவர் அல்ல, நம்மை திருத்தி அமைக்க விரும்புகிறார். ஆனால் நாம் ஏனோ திருந்த மாட்டோம் என்று இருக்கின்ற அந்த சூழ்நிலையை அவர் சுட்டி காட்டுகிறார். நீ திருந்தினால் வாழ்வு பெறுவாய், திருந்தாவிட்டால் தீச்சுளையில் உன்னை போட்டு எரிக்கப்படும் என்பதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். அப்ப இந்த வாழ்க்கையில் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள அவர் முன்னே செல்கிறார். ஒரு முதலை ஆற்றில் இருந்ததாம். அப்போ ஒரு தேள் கேட்டதாம், முதலையே முதலையே என்னை இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் கொண்டு போய் இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு கொற்ற தேலை தேள் முதலையிட்ட கேட்டதாம். அப்ப முதல்ல சொன்னுச்சான், உன்னை நான் தூக்கிட்டு போக மாட்டேன், ஏன்னா நீ போற வழியிலே திடீர்னு நீ கொட்டிட்டீன்னா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து மூழ்க நேரிடும், அதனால நான் அவனை தூக்கிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே தேள் சொன்னதாம், இல்லை இல்லை நான் கொத்த மாட்டேன், ஏன்னா நீ என்னை காப்பாற்றி கூட்டிட்டு போற, நான் அவனை எப்படி கொத்துவேன் அப்படின்னு சொன்னான். அப்படியே முதுகில் ஏறி பயணம் செய்யும் போது நடு ஆற்றில் வரும்போது தேள் ஒரே ஒரு போடு போட்டுச்சான் முதலைக்கு. உடனே முதல்ல திரும்பி பார்த்து, அட பாவி, கொத்த மாட்டேன் கொட்ட மாட்டேன்னு கொட்டிட்டியடான்னு சொல்லி தண்ணியில முதல்ல மூழ்கிருச்சு. ஆனா தேள் என்ன ஆயிடுச்சு, சாக போகும்போது சொன்னுச்சான் முதலிட்ட, எனக்கு நல்லது எதுன்னு தெரியுது ஆனா செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேள் இறந்து போன ஒரு கதையாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் யாக்கோப்பு அவர்களும் தன்னுடைய 4வது பிரிவிலே 17வது வசனத்திலே அழகாக சொல்லுவார். நல்லது செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் இருக்கிறோம் என்றால் அதுதான் பாவம் என்று சொல்லி முடிப்பார். ஒருவருடைய மனசு கஷ்டப்படும் என தெரிந்திருந்தும் நாம் நம்முடைய வலையாகி அந்த பேச்சுக்களை விடும்போது அவர்கள் இதில் பாதிக்கப்படுவார்கள் என தெரிந்திருந்தும் நாம் பேசுகிறோம் அல்லவா, அதுதான் பாவம். நாம் தெரிந்தே செய்யக்கூடிய அந்த பாவத்திற்கு இறைவன் மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் அதற்கு நாம் சம்பந்தப்பட்டவரிடமும் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும் என்பது யாக்கோப்புடைய புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். யாக்கோப்பு 4:17 வசனத்தில் இருக்கிறது. எனவே நாம் நல்லதை தெரிந்திருக்கிறோம், ஆனால் செய்ய மனமில்லாமல் இருக்கிறோம். யாருக்குமே நல்லது எதுன்னு தெரியாமலாம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஒரு கெட்ட வார்த்தை பேசினா இவங்களுக்கு எவ்வளவு மனசு வலிக்குங்கிறது தெரியும், ஒரு வர்றவங்களை எப்படி உபசரிக்கணும் தெரியும், இந்த உலகத்துல எப்படி வாழணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அற்ப ஆசை நம்மை ஆட்டி படைத்து விடும்போதுதான் இறைவனை விட்டு தூர தள்ளி போகக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றும் நாம் நல்லவர்களாகத்தான் இருக்கிறோம், ஆனால் சொல்லளவில் நல்லவர்களாக இருப்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது.
செயல் அளவில் நல்லவர்களாக மாறும்போதுதான் அதில் நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு தரமும் இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இந்த உலகத்திலே அறிவா ஞானமா எது முக்கியம்? எது முக்கியம் சொல்லுவோம்? ஞானம். ஞானம் அறிவு. உதாரணம் சொல்லிடுறேன். அறிவு தேவைப்படுவோருக்கு 10 ஏக்கர் இடத்தை வித்துட்டு போய் படிச்சுட்டு 10 சென்ட் இடம் வாங்குறது தான் அர்த்தம். இது அறிவு. ஞானம் இருப்பதை எப்படி பயன்படுத்தி இருப்பதில் எப்படி நிறைவு காண வேண்டும் என்பதை சிந்திக்க வழிவகுப்பதுதான் ஞானம். எனவே நம்மிடம் இருக்கக்கூடிய 10 ஏக்கரை வித்து படிச்சு முடிச்சோன்னா 10 சென்ட் நிலம் வாங்குறதுல அல்ல ஞானம். எனவே இதை நம்ம கொஞ்சம் தெளிவா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மள்ட்ட ஞானம் இருக்கா இல்ல அறிவு இருக்காங்கிறது நமக்கு தெரியும். இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய முடிவை சொல்லுகிறோம். ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா ஓடி ஓடி எங்கெங்கெல்லாம் இடம் கிடக்கோ தேடி தேடி வாங்குவாங்க. ஆனால் கடைசியில் நிலம் சொல்லும், அட பாவி, உனக்கு தேவை 6 அடி நிலம் தான். நம்ம இங்கிலாந்துல இடம் வாங்கி போட்டிருந்தாலும் இலங்கையில இடம் வாங்கி போட்டிருந்தாலும் எங்கே இருந்து இறக்குறோமோ அங்கேதான் அந்த 6 அடி நிலம் மட்டும்தான் நமக்கு சொந்தமாக்கப்படுகிறது. அதைத்தான் மாவீரன் அலெக்சாண்டர் அவர்களும் சொல்லுவார். உலகம் முழுவதையும் எனதாக்கி கொண்டேன், ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகையால் நான் இறந்த பிறகு சவப்பெட்டியை மருத்துவர்கள் சுமந்து வர வேண்டும், என்னுடைய கைகளை வெளியே நீட்டி வைத்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிற காரணம் என்னவென்றால், நாம் எதை வேண்டுமெனாலும் அடைந்து விடலாம், ஆனால் மருத்துவர்களே எப்பேற்பட்ட ஞானிகளாக இருந்தாலும் குணமாக்க முடியாத ஒரு நோய் நமக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது, எவ்வளவுதான் சேர்த்தாலும் அவ்வளவே நாம் கொண்டு செல்ல முடியாது என்று சொல்லப்பட்டு அவனுடைய பிணத்தை எடுத்து போகும்போது சம்பாதித்த அனைத்து வைர தங்கங்களையும் தூவி சென்றார்களாம். அப்ப தூவி செல்லும் போது அங்கே இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க? இப்ப நான் செத்து போயிட்டு என்னை தூக்கிட்டு போறான்னு வச்சுக்கோங்க. இப்போ மறை மாவட்டத்திலேருந்து ஒரு சரி பரவாயில்ல தங்கத்தையும் வைரத்தையும் தூக்கி போடவும் போடுறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? உடனே நான் இங்கே தான் இருப்பேன், என்னையும் தூக்கிட்டு போக ஆள் இருக்காது. ஏன்? அவ்வளோ. ஆனால் இங்கே அலெக்சாண்டர் இறந்த பிறகு முன்னாடி வைரமும் தங்கமும் தூக்கி போட்டாங்க, ஒரு மனிதர் கூட நகரவில்லை. ஏனென்றால் வாழ்வினுடைய மேன்மைத்துவத்தை புரிந்து கொண்டார்கள். நாமும் அப்படி வாழத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விருப்பப்படுகிறார். ஆனால் ஏனோ நாம் தெரிந்தே பிறரை கஷ்டப்படுத்த, தெரிந்தே பிறரை காயப்படுத்த. இப்போ திருப்பலி முடிஞ்சோன்னா 50 பேருக்குள்ளேயும் தூயாவியார் குடிகொள்வார் நினைக்கிறீங்களா? ஏனோ 1-2 பேர் மேலே தான் இறங்குவார். மற்றவங்க பூரா பாருங்க, நரகம்னா எப்படி இருக்குன்னா 4 மனுஷங்களை பார்த்தாங்கன்னே தெரிஞ்சிடும். அதனால தான் இன்னைக்கு புரிந்தர் அழகாக சொல்லுவார், அல்போன்ஸ் மரியா சொல்லுவார், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் சரி, ஒவ்வொரு வசனத்திலும் சரி, இறை வார்த்தை இல்லாமல் பேசினோம் என்றால் அந்த வார்த்தை மண்ணுக்கு கூட சமம் இல்லை என்று சொல்லி முடிக்கிறார். என்னுடைய வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட பிறருக்கு கரிசனையாகவோ, பிறருக்கு ஆறுதலாகவோ, பிறரை தேற்றுவதாகவோ இல்லை என்றால் நான் இன்றைய நாள் முழுவதும் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் மண்ணுக்கு சமம் அல்ல, அது வெற்று வார்த்தைகள் மட்டும் என்று சொல்லி முடிக்கப்படுகிறது. எனவே நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? நல்லா கவனிச்சுக்குங்க. கெட்டவங்களை பூரா அழிக்கலாம விட்டுட்டாரே ஆண்டவரே, ஏன் இப்படி கெட்டவங்களெல்லாம் வாழ வைக்கிறீங்க? கிடையாது, வாழ வைத்து கொண்டே தான் இருப்பார். ஏனென்றால் அவர்கள் முன்பாக நீங்கள் நல்லபடி வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை வாழ வைத்துக் கொண்டுதான் இருப்பார். யாரையுமே நாய் வாழ நிறுத்த முடியாது. அதுக்காக நீங்க போய் யாரையும் திருத்தணும் நினைச்சு கஷ்டப்பட்டு உங்களை வருத்திக்கிறாதீங்க. அமைதியா வாங்க, அமைதியா இருங்க, உங்களை நீங்க காப்பாத்திக்குங்க. இந்த உலகத்தில் இப்போ உங்களை போய் நீங்க ஒரு மனுஷனை தேடணும்னு சொன்னா நீங்க யாரை தேடுவீங்க? யாரை தேடுவேன் என்றால் கடவுளை தேடுவேன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பொய் கிடையாது. நான் என்னிடம் கேட்டால் நான் என்ன கேட்பேன் என்றால், நான் என்னை தேட வேண்டும் என்று கேட்பேன். ஏன்னா என்னில் ஒளிந்திருக்கக்கூடிய கடவுளை நான் தேடாமல் நான் கடவுளை தேடுகிறேன் என்று நாம் அலைவதில் எந்த புண்ணியமும் கிடையாது, எந்த அர்த்தமும் கிடையாது. நாம் தேடியும் கண்டுபிடிக்கவே முடியாது இறப்பு வரையிலும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலேயே நாம் தொலைத்த மனிதர்கள் யார் என்று கேட்டால் அது நாம் தான். நம்மளையத்தான் நம்ம தொலைச்சிட்டு எங்கேயோ யாரையோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். எங்கேயோ யாரோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவன் குடும்பம் அப்படி இருக்கு, இவன் குடும்பம் அப்படி இருக்கு, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, அவங்க மகன் அப்படி பண்ணுது, இவங்க மகன் இப்படி பண்றாங்க, அவன் அதை படிச்சிருக்கான், இவன் இதை படிச்சிருக்கான். கிடையாது. கொஞ்சம் ஞானம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம் ஞானத்தோடு நீங்க எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் நீங்கள் கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு போய் சிரிச்ச மூஞ்சியோட பேசுங்க ஒரு பணக்காரர்கிட்ட. ஏன்னா ஒண்ணுமே இல்லை, இவன் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கான்னு சொல்லி உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு நிலைக்கு மாறப்படும். காசும் பணமும் நம்முடைய மகிழ்ச்சியை நிர்ணயிக்காது, நம்முடைய வாழ்க்கை தான் நிர்ணயிக்கும்.
காசு பணம் என்ன, கார்ல வர்றாங்க, கார்ல போறாங்க, பிளைட்ல போவாங்க, ஏரோப்ளேன்ல போவாங்க, ட்ரெயின்ல போவாங்க, அவ்வளவுதான். அது சும்மா. நாம் எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் பார்க்க வைக்க வேண்டும். அதில் தான் இருக்கிறது வாழ்க்கை. எனவே நான் கார்ல வந்தோன்னா மகிழ்ச்சியா வர்றேன், ஏரோப்ளேன்ல போனா மகிழ்ச்சியா போறேன், அப்படிலாம் கிடையாது. அதல்ல மகிழ்ச்சி. மாறாக நான் ஒரு மனிதரை சந்திக்கும் போது என்னுடைய மகிழ்ச்சியை நான் பரிமாறிக்கொள்கிறேனா என்பதில் இருக்கிறது அந்த மகிழ்ச்சி. எனவே இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் நல்லதை தெரிந்திருக்கிறார்கள், ஆனால் செய்ய மறந்து விடுகிறார்கள், மறுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நான் ஒரு முறை உங்களுக்கு ஆழமாக சொன்னேன். என்னை ஒரு கணவனும் மனைவியும் சந்திக்க வந்திருந்தார்கள். அப்போது அவர் கேட்கிறார், ஃபாதர், எதிரிகளை எளிதா இயேசுவை போல மன்னித்து விட முடியுமா? எதிரிகளை சமரசம் செய்து விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். முடியாது, நம்மால் முடியாது, என் உடலால் என் இதயத்தால் முடியாது. ஆனால் ஒரு திருப்பலியின் வழியாக, திருவிருந்தின் வழியாக இயேசுவை உட்கொண்ட பிறகு என்னுடைய உடல் மட்டும் அங்கே இருந்தால் முடியாது. அது இயேசுடைய உடலாக, இயேசுடைய சதையாக, இயேசுடைய உணர்வாக மாறினால் மட்டும்தான் என்னால் மன்னிக்க முடியும், மறக்க முடியும், உதாசீனப்படுத்தி கொண்டாமல் அவர்களை ஒரு மனதார மன்னித்து விட்டு என் வேலையை பார்த்து என்னால் செல்ல முடியும். மன்னிக்க முடியல, மறக்க முடியல அப்படின்னா இயேசுடைய உடலும் இரத்தமும் என்னுடைய உணவாகவில்லை என்பதை நாம் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆழமான செய்தியாக இருக்கிறது. நாம் இறக்கும் போது பிறரை மன்னிக்காமல் மட்டும் இறந்து விடாதீர்கள். அது மிகப்பெரிய உங்களை நீங்களே வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிடும். ஏன் மன்னிக்க வேண்டும் என்று தெரியுமா? மன்னிக்க வேண்டும் என்றால் நீங்கள் மன்னித்து விடுங்கள், இறைவன் எழுதக்கூடிய அந்த தீர்ப்பில் அவர்கள் என்னாலும் எழுந்திருத்து நடக்க முடியாமல் போய்விடும். ஏன் காரணம் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு எதிராக குற்றம் செய்வர்களை நீங்கள் மன்னித்தீர்கள் என்றால் இயேசுவை நடுவராக, நீதிபதியாக மாற்றுகிறீர்கள் என்பதுதான் பொருள். இல்லை என்றால் இந்த சமூகம் எப்படிப்பட்டது என்றால், தான் தவறு செய்யும் போது நீதிபதியா மாறி வாதாடுறதும், பிறர் தவறு செய்யும் போது தான் தவறு செய்யும் போது வழக்கறிஞராக மாறி வாதாடுறதும், பிறர் தவறு செய்யும் போது நீதிபதியாக மாறி தீர்ப்பு சொல்லக்கூடிய சமூகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க நீங்க போய் ஒரு குடும்பத்தை சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் இப்படி நடந்துருச்சுமா? எந்த குடும்பத்தில் நடக்கல, என் குடும்பத்தில் மட்டும்தான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமா இப்படி பேசுறீங்க? யாரு பேசல, எல்லாரும் யோக்கியமாவா இருக்காங்க, நாங்க மட்டும் யோக்கியமா இருக்கிறது, இப்படித்தான் சொல்லுவாங்க. ஏமா இப்படி பண்ணி இப்படி நடந்து கொள்ளுகிறீங்க? எவ்வளவு நல்லா இருக்காங்க, எந்த அரசியல்வாதிகள் நல்லா இருக்காங்க, எந்த போலீஸ்காரங்க நல்லா இருக்காங்க, யாரு நல்லா இருக்கா, நாங்க நல்லா இருக்கிறது. அப்படி ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் கடைசியில எல்லாரும் போற இடத்துக்கிட்டே நம்மளும் போக முடியும். அங்கே போயிட்டு ஆண்டவரே அவங்க பண்ணாக நான் பண்ணேன், இவங்க பண்ணாக நான் பண்ணி, நானா பண்ணல அப்படின்லாம் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க முடியாது. எனவே பிறரை ஒப்பிட்டு வாழ்வதில் அல்ல வாழ்க்கை, நம்மை பிறர் ஒப்பிட்டு வாழ வைப்பதுதான் வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நேர்த்தியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வலைகளில் தீயவரும் இருப்பர், நல்லவரும் இருப்பர். ஆனால் ஆண்டவருடைய கரத்திற்கு சென்ற பிறகு நல்லவர்கள் நிலையான இடத்தில் இருப்பர், தீயவர்கள் தீச்சுளையில் தள்ளப்படுவர் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. ஆகையால் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீர்ப்பு எழுத வேண்டிய நேரம், எழுதக்கூடிய பேனா நம் கையில் இருக்கிறது. இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைக்கிறீர்களோ அதுதான் நம்முடைய தீர்ப்பினால், அதுதான் நம்முடைய இலக்கு, அதுதான் நம்முடைய வாழ்வு என்பதை உணர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் அதற்கான வரங்களை வேண்டி இணைவோம். ஆமென்.